வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமை ஃப்ரைடே ரைட் பண்ண போகிறீங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 1 டே தான் இருக்குது எக்ஸாம். எல்லோரும் நல்லபடியாக படிங்க எக்ஸாமுக்கு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் 2021 கேட்ட கொஷின் பேப்பர் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின்ஸ் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் எல்லா இயர்ஸுக்குமான கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு இயர் கொஷின் பேப்பர் பாருங்கள். அதுலேருந்து எந்தெந்த கொஷின்லாம் கம்பல்சரி கொஷின்ஸ்லாம் எப்படி கேட்குறாங்கன்னு பாருங்கள். அதுலேருந்து கன்ஃபார்ம் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸை தெளிவாக படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக் இன்டீரியருக்கு போங்க. புக் இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா டயக்ராம் பேஸ்டு கொஷின்ஸ், நீங்கள் பயாலஜி ஜுவாலஜியில் பார்த்தீங்கன்னா டயக்ராம் பேஸ்டு கொஷின்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கும். அப்புறம் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெமிஸ்ட்ரி பகுதியில் இந்த 7 to ஒரு 12 லெசன் கிட்ட பார்த்தீங்கன்னா 13 லெசன் கிட்ட உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் அதில் இருந்தால் கம்பல்சரி ப்ராப்ளம், பிஹெச் மதிப்பு கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க வாய்ப்பு இருக்குது புக் இன்சைட்லேருந்து. அதனால் எக்ஸாமுக்கு எல்லோரும் தெளிவாக படிங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். முன்னாடி நடந்த எக்ஸாமை மறந்துட்டு இருக்கிற எக்ஸாம்லையாச்சும் நல்லபடியாக ஸ்கோர் பண்ணி நல்ல மார்க்ஸ் எடுக்கிற அளவு பாருங்கள். 10th மார்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை மனசில் வச்சுக்கிட்டு இருக்கிற இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு 5 or 6 days தான் படிக்க போகிறீங்க 10th. அதனால் எக்ஸாம்ஸை ஒழுங்காக பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பரை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பரை தரேன். இந்த கொஷின் பேப்பரை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இதற்கான ஆன்சர் கீயும் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் லிங்காக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை தொட்டு நீங்கள் பிடிஎஃப் லிங்க்கையும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 மார்க் 1 மார்க்ஸ் கொஷின்ஸ். 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் புக் பேக்கை தெளிவாக படித்து முடியுங்க. ஃபஸ்ட்டு புக் பேக்கை நீங்கள் தெளிவாக படிச்சிட்டாலே 8 1 மார்க்ஸ் கிட்ட அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொஷின்ஸ். 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன 2 மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒளி அலைகள் காற்றில் பரவும் போது அதன் துகள்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 4 கேட்டிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 14th கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் ஆடியபிள் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, வாட் இஸ் த மினிமம் டிஸ்டன்ஸ் நீடட் ஃபார் அன் எக்கோ, செவியுணர் ஒலியின் அதிர்வெண் என்ன, எதிரொலிக்கு தேவையான குறைந்தபட்ச தொலைவு என்ன, ரைட் எனி 2 யூசஸ் ஆஃப் எத்தனால், எத்தனாலின் பயன்கள் 2 எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் ரெஸ்பிரேட்டரி கோஷியன்ட், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். சுவாச ஈவு என்றால் என்ன, அந்த ஃபார்முலா மட்டும் எழுதுனீங்கன்னா நீங்கள் CO2 லிபரேட்டர்னு ஒரு ஃபார்முலா வரும் பார்த்தீங்களா, அதை மட்டும் எழுதினாலே போதும். ட்ரா அண்ட் லேபிள் த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம், மனித விந்து செல்லின் படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும். பரிணாமம் என்றால் என்ன, வாட் இஸ் கால்டு எவால்யூஷன். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் சொமாட்டிக் ஜீன் தெரப்பி அண்ட் ஜெர்ம்லைன் ஜீன் தெரப்பி, உடல் செல் ஜீன் சிகிச்சை மற்றும் இன செல் ஜீன் சிகிச்சையோடைய உள்ள வேறுபாட்டினை எழுதுக. ஹவு இஸ் கேன்சர் செல் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நார்மல் செல், புற்று செல் சாதாரண செல்லிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது. ஹவு ஆர் இ வேஸ்ட் ஜென்ரேட்டட், மின்னணு கழிவுகள் எவ்வாறு உற்பத்தி ஆகின்றன. ஸ்டேட் அவகாட்ரோ லா, வெரி இம்பார்ட்டன்ட் லாப்பா, அவகாட்ரோ விதியை கூறுக. அப்புறம் 4 மார்க் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் டேரக்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு 4 மார்க் கொஷின்னா 2 மார்க்காக கேட்பாங்க. 7 மார்க் கொஷின் பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் 4 மார்க் 5 மார்க் எப்படி வேணால் ஸ்ப்ளிட் பண்ணி தான் கேட்பாங்க. அதனால் அவங்க கொஷின் எந்த மாதிரி கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுங்க. அதே போதுமானதாக இருக்கும். 27 பார்த்துக்கோங்க. ரைட் த சிம்பிள் ஃபார் த ஃபாலோயிங் காம்பவுண்ட், கிரவுண்ட் கனெக்ஷன், ரெசிஸ்டர், லைட் எமிட்டிங் டயோடு டயோடு. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த கரண்ட் த்ரூ த பல்ப். அப்போ கரண்ட்டோட ஃபார்முலா எழுதுங்கன்னா 1 மார்க்கு. அப்புறம் கிவன் எழுதுனீங்கனாலே கன்ஃபார்ம் 1 மார்க் கொடுப்பாங்க. கிவன்லாம் எழுதுங்க. அப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போட்டிங்கன்னா மார்க் கொடுப்பாங்க. செகண்ட் கொஸ்டின், டிஃபைன் அட்டாமிசிட்டி, அணுக்கட்டு எண் வரையறுக்கவும். கால்குலேட் த மாலிகுலர் மாஸ் ஆஃப் CO2, வெரி ஈஸியான கொஸ்டின் பா. CO2வின் மூலக்கூறு நிறைய கணக்கிடுக. ஹவு இஸ் ரஸ்ட் ஃபார்ம்டு, கிவ் த ஈக்குவேஷன் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ரஸ்ட், ரஸ்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு எழுதிட்டு அந்த ஈக்குவேஷன் எழுதுனா மார்க் கொடுத்துருவாங்க. துரு எவ்வாறு ஏற்படுகிறது, துரு உருவாகுவதற்கான சமன்பாட்டை தருக. ஸ்டேட் 2 மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிங் கொரோஷன், அரிமானத்தை தடுக்கும் முறைகள் எவையேனும் 2 பற்றி எழுதுக. வாட் இஸ் போட்டோசிந்தசிஸ் அண்ட் வேர் டட் இட் அக்கர் இன் செல், ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன, இது செல்லில் எங்கு நடைபெறுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. டிஃபரன்ஷியேட் அரேபிக் அண்ட் அன்அரேபிக் ரெஸ்பிரேஷன், காற்று சுவாசம் மற்றும் காற்றில்லா சுவாசம் வேறுபடுத்துக. நேம் த கேஷியஸ் பிளான்ட் ஹார்மோன், கேஷியஸ் பிளான்ட் ஹார்மோனை என்னன்னு கேட்குறாங்க. மென்ஷன் எனி 3 இட் இஸ் ஃபிசியோலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் இன் பிளான்ட்ஸ், வாயு நிலையில் உள்ள தாவரங்கள் ஹார்மோன் எது, அது வாழ்வில் விளைவுகள் ஏதேனும் 3 எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் வாட் இஸ் பாலினேஷன், மகரந்த சேர்க்கை என்றால் என்ன. ஸ்டேட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாலினேஷன், மகரந்த சேர்க்கையின் பயன்கள். ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம், குரோமோசோமின் அமைப்பை விவரிக்கவும். அப்போ நீங்கள் டயக்ராம் வந்து நீட்டாக எழுதினா போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் உயிர் தொழில்நுட்பவியலின் முக்கியத்துவத்தை எழுதுக. டிஸ்கஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி இன் த ஃபீல்ட் ஆஃப் மெடிசன். ஹவு இஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் அலாங் கிரவுண்ட் வாட்டர், மழைநீர் சேமிப்பு அமைப்புகள் நிலத்தடி நீர்மட்டத்திலிருந்து அதிகரிக்க செய்கின்றன. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இந்த டாட்டர் எலமெண்ட் கேட்டிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க.
அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7 மார்க் கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் எது கேட்டிருக்காங்கன்னா ஸ்டேட் நியூட்டன் லா ஆஃப் மாய்சன், நியூட்டனின் இயக்கத்திற்கான விதி. அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 3 லா இருக்குது, ரெஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் த ஐ டிஃபெக்ட்ஸ் மயோஃபியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோஃபியா. அப்போ இதுக்கு 5 மார்க் கொடுப்பாங்க. கிட்ட பார்வை தூர பார்வை குறைபாடுகளை வேறுபடுத்துக. அப்போ நீங்கள் 5 பாயிண்ட் எழுதணும். ரைட் எனி 2 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கான்கேவ் லென்ஸு, குவி லென்ஸின் பயன்கள் 2 எழுதுக. அப்புறம் 34th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MgSO4.7H2வை நீங்கள் ஹீட் பண்ணும்போது என்ன நடக்கும் அந்த ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் ஹைட்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் அண்ட் டெலிக்வென்ட் சப்ஸ்டன்ஸ் வித் எக்ஸாம்பிள். வாட் ஆர் கால்டு டெர்மோலைசிஸ் ரியாக்ஷன், வெப்பச்சிதைவு வினைகள் என்றால் என்ன, டிஃபரன்ஷியேட் ரிவர்சபிள் அண்ட் இரிவர்சபிள் ரியாக்ஷன், மீள்வினை மீனாவினை வேறுபடுத்துக. அப்புறம் 35th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எனுமரேட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட், ரத்தத்தின் பணிகளை பட்டியலிடுக. காட் செல்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமட்டா, கிவ்ஸ் ரீசன் ஃபார் தி ஸ்டேட்மெண்ட். இலைத்துளைகள் திறப்பதற்கும் மூடுவதற்கும் காரணமாக அமைப்பு காப்பு செல்கள் ஆகும், கூற்றினை காரணங்களை தருக. அப்புறம் மெஷர்ஸ் டு ஓவர் கம் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் அன் ஆல்கஹாலிக், இதை நீங்கள் ஜென்ரலாக கூட எழுதலாம். வாட் ஆர் த கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் ஃபார் ஒபிசிட்டி, இதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு 7 மார்க் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபிசிக்ஸ் இருக்கும், 1 to 7 லெசன் கிட்ட ஃபிசிக்ஸ் இருக்கும். அப்புறம் 7 to 12 13 லெசன் கிட்ட கெமிஸ்ட்ரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயாலஜி ஜுவாலஜி, பாட்டனி ஜுவாலஜி சேர்த்து பயாலஜின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு பகுதியில் இருந்தும் உங்களுக்கு சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் பிரிப்பாங்க. அதில் ஒவ்வொரு பகுதியில் இருந்தும் கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 7 மார்க் வந்தது. அப்போ உங்களுக்கு எந்த இது ஈஸியாக இருக்கோ அதை படிங்க. உங்களுக்கு ஃபிசிக்ஸ் ஈஸியாக இருந்தால் ஃபஸ்ட்டு 7 சாப்டர் தெளிவாக படிச்சிருங்க. ஏன்னா நம்ம எல்லா கொஷின்ஸும் அட்டன் பண்ணி ஆகணும். இதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எந்த சப்ஜெக்ட் எந்த இது ஈஸியாக இருக்கோ அதில் பார்த்தீங்கன்னா தெளிவாக படிச்சிருங்க. அதில் எந்த கேள்வி கேட்டாலும் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான சாப்டர்லாம் கவர் பண்ணிட்டாலே போதுமானதாக இருக்கும். எக்ஸாம்ஸை சிறப்பாக ரைட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.